அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை, மிகவும் சக்தி வாய்ந்த லக்ஷ்மி பஞ்சமி. 2 ஸ்பூன் சர்க்கரை இருந்தால் போதும், சில மணி நேரத்தில் பணவரவு தொடங்கும். ஒரே நாளில் பணவரவு அதிகரிப்பதை கண்கூடாக பார்க்கலாம். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு அன்றைய தினம் வராகி அன்னையை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான, அதிரடியான பணவரவை ஏற்படுத்தக்கூடிய எளிமையான ஒரு தாந்திரிக முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய தாந்திரிகமும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. பங்குனி மாத அமாவாசை முடிந்து வரக்கூடிய பஞ்சமியை லக்ஷ்மி பஞ்சமியாக நம்ம எடுத்துப்போம். இந்த லக்ஷ்மி பஞ்சமியில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய முறைகளாக இருந்தாலும் அதற்கு கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். சரிங்க, இந்த ஆற்றல் மிக்க தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பொதுவாகவே வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறைன்னு 2 பஞ்சமிகளுமே வராகி அம்மனுடைய வழிபாட்டிற்கு உகந்த நாள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பஞ்சமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி 46 நிமிடங்களுக்கு பஞ்சமி திதி ஆரம்பமானதுங்க. நாளைய தினம் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை 4 மணி வரை பஞ்சமி திதி இருக்குங்க. வராகி அம்மன்னாலே அவங்க இரவு நேர தேவதை. இரவு நேரம் செல்ல செல்லதாங்க வராகியினுடைய பராக்கிரமம் வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும், தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அதே போல அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தீங்கன்னா இந்த தாந்திரிகம் செய்வதற்கு முன்பாக ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, அதாவது முகம் கழுவிட்டு தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சிட்டு இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. மகாலட்சுமி, மகா சரஸ்வதி மற்றும் மகாகாளி இந்த முப்பெரும் தேவியர்களுடைய சாராம்சமும் வராகி அம்மன் கிட்ட இருக்குங்க. சோ வராகி அன்னையினுடைய வழிபாடு கல்வி, செல்வம், தைரியம் இந்த 3ஐயுமே நமக்கு வழங்கக்கூடியது. கலியுகத்தின் துடிப்பான தெய்வங்களின் வரிசையில வராகி அம்மன் மிகவும் முக்கியமான தெய்வம். அஷ்டலட்சுமி ஸ்வரூபிணி, பண்டிதஸ்ய மனோன்மணி, இஷ்டகாம பிரதாயினின்னு அவங்களுக்கு நிறைய திருநாமங்கள் உண்டு. அப்படிப்பட்ட வராகி அன்னையை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த தாந்திரிகத்தை நாம் செய்யணும். டைமிங்ஸ் பார்த்தோம்னா இன்றைய தினம் ஏப்ரல் 2ஆம் தேதி புதன்கிழமை மாலை 7 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை. வெள்ளை நிறமும் இனிப்பு சுவையும் சுக்கிர பகவானுக்கு உரியது, மகாலட்சுமி தாயாருக்கும் உரியது. சோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். வெள்ளை சர்க்கரை கிடைக்காதவங்க வெல்லம் அல்லது தேன் நீங்க எடுத்துக்கலாம். தேன் எடுத்தாலும் 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க, அல்லது வெல்லம் எடுத்தா ஒரு சின்ன துண்டு வெல்லம் நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப ஒரு டம்ளர்ல சுத்தமான தண்ணீர் நீங்க எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் டம்ளரை மட்டும் நீங்க தவிர்த்துடுங்க. எந்த மெட்டல் அல்லது கண்ணாடி டம்ளர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அந்த தண்ணீர்ல 2 ஸ்பூன் அளவிற்கு சர்க்கரை அல்லது 2 ஸ்பூன் அளவிற்கு தேன் அல்லது ஒரு துண்டு வெல்லம் நீங்க கலந்து பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது கல்லா பெட்டிக்கு பக்கத்துல அந்த டம்ளர் தண்ணீரை நீங்க வைக்கணும். அந்த தண்ணீரை வச்சுட்டு 16 செல்வங்களும் சேரணும், பணம் குவியணும், வீட்டில் நிரந்தர லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படணும், லக்ஷ்மி பஞ்சமி அன்னைக்கு நான் செய்யக்கூடிய இந்த தாந்திரிகம் கோடி மடங்கு பலனை கொடுக்கணும்னு மனமுருகி வராகி அம்மன் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுட்டு சர்க்கரை தண்ணீர் கலந்த அந்த டம்ளரை அப்படியே நீங்க வச்சிருங்க. அதை க்ளோஸ் பண்ணி வைக்க கூடாதுங்க, ஓபன்ல தான் இருக்கணும். சப்போஸ் அந்த இடத்துல எறும்புகள் வருவதை போல இருந்தா நீங்க ஒரு சின்ன ஸ்டூல் அல்லது சேர் மேல கூட அந்த டம்ளர் தண்ணீரை வைக்கலாம். இன்றைய இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். நாளைய தினம் அதாவது ஏப்ரல் 3ஆம் தேதி வியாழக்கிழமை காலை நேரத்தில் நீங்க செடிகள் புதர்களுக்கு பக்கத்துல அந்த தண்ணீரை ஊத்திடுங்க. நீங்க குளிச்சுட்டு தான் எடுத்துட்டு போய் ஊத்தணும்னு கிடையாதுங்க. காலையில் நீங்க எழுந்தவுடன் அந்த தண்ணீரை செடிகளுக்கு பக்கத்துல அல்லது புதர்களுக்கு பக்கத்துல ஊத்திடுங்க. மணல் சார்ந்த பகுதிகள் இருந்தால் அங்கேயும் அந்த தண்ணீரை நீங்க ஊற்றலாம். அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எளிமையான இந்த மெத்தட்
மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினல் கருங்காலியை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி உட்பட சில தெய்வீக தாந்திரிக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு சுத்தமான இந்த தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். நிறைய பேர் நீங்க பலனடைஞ்சதா நம்ம வாட்ஸ்அப்ல கூட சொல்லியிருக்கீங்க. இந்த பொருட்கள்ல கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி நம்ம கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் கருங்காலி மாலையை தாராளமாக அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஏறு சிங்கி மூலிகை கட்டை. விரதமிருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். ஏறு சிங்கி வீட்டில் இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். அதீதமான வசிய சக்தியும் தாந்திரிக குணமும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது இந்த ஏறு சிங்கி கட்டை. தினமும் 5 நிமிடங்கள் இந்த கட்டையை ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல புடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாலே போதும். அதிசயத்தக்க வழியில் மேஜிக் போல உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை உங்களுக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேர்லாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில அடுத்த கட்டம் போக முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை தரக்கூடியது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது. சில பேர்லாம் தொட்டதுக்கெல்லாம் கோபப்படுவாங்க, அதிகமா டென்ஷன் ஆவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த லாவா மாலை அணியும் போது டென்ஷன் முற்றிலுமாக குறையும். கோபமும் படிப்படியாக குறைந்துவிடும். அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க, அதிகமா நெகட்டிவ் தாட்ஸ் வரவங்க மற்றும் மனபயம் இருக்கிறவங்களும் இந்த லாவா மாலை அணியும் போது மைண்ட் டிப்ரெஷன், மன அழுத்தம் குறையும். ரொம்பவுமே பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மனபயம் நீங்கும். எதிர்மறை எண்ணங்கள் தோன்றாமல் இருக்கும். இதை தாண்டி இந்த மாலையை நீங்க கையில பிடிச்சு பார்த்தாலே தெரியும், ஒரு நல்ல சில்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. இது உடலிற்கும் நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது. அடுத்ததாக நம்ம பார்ப்பது உங்க நிறைய பேருக்கு தெரிந்த கோமதி சக்கரம். பணம் வைக்கும் இடத்துல வச்சாலே நல்ல பணவசியத்தை கொடுக்கும். 16 செல்வங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை கோமதி சக்கரமும் இருக்குங்க. பணம் வைக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக், பீரோல இதை வைத்தாலே போதும், அது நல்ல பண ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல சற்று பெரிய ரக துவாரகா கோமதி சக்கரமும் இருக்குங்க. இதை ஒரு எண்ணிக்கையில் வைத்தாலே நல்ல பணவசியத்தை கொடுக்கும். குறிப்பாக கடைகள் வச்சிருக்கிறவங்க, தொழில் வியாபாரம் செய்யறவங்க, அங்க இருக்கக்கூடிய கல்லா பெட்டி, கேஷ் பாக்ஸ்ல ஒரு எண்ணிக்கையில் இந்த துவாரகா கோமதி சக்கரத்தை வைத்தாலே போதும், நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸை கவர்ந்து இழுக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். மேலும் இந்த பொருட்கள் அனைத்தையுமே ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கொடுக்கறதுனால இதனுடைய ஆற்றல்கள் இன்னமும் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்கும். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.